இப்போ ஒவ்வொரு வாட்டியும் பிரேக் அடிக்கும் போது பின்னாடி ரெட் லைட் எரியுது பாரு. அப்போ அவன் பிரேக் அடிக்கிறான்னும் போது நம்ம ரேஸ்லேருந்து கால் எடுத்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகும். மறுபடியும் பாரு ரைட்டில் வரான். இப்போ அந்த இனோவா உள்ளே வரான், அதையும் பார்க்கணும். பிரேமுக்குள்ளே வரானா வரானா விட்டுட்டு போட்டோம், அவ்வளோதான். இப்போ மறுபடியும் இந்த லேடி செக் பண்ணிக்கும். டைம் மிஸ் ஆச்சுன்னா ஓடிடும். பிரேமை கிராஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம தான் வெயிட் பண்ணணும். அப்படி நிற்கிற நேரத்தில் பின்னாடி யாருனாச்சும் அதெல்லாம் கேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஓகே, அவனுக்கு என்ன நினைப்பானா ஆறுனாச்சா போயிடுவாங்கன்னு நினச்சிட்டு வார்ன் அடிப்பான். போகலாம், கண்டினியூ ஸ்டேட். சம்டைம் இந்த ஆட்டோ போகிற மாதிரி போயிட்டு திருப்பி சென்ஸ் இல்லாமல் ரைட் வருவான். அதே நீ பார்த்துக்கணும். ஆமாம் சார், ஹார்ன் அடிச்சேன் பட் ஓகே அவங்க வழி கொடுத்துருவான். திருப்பி வழி கடிச்சுன்னா உள்ளே பூந்து வருவான். வந்துட்டான். அண்ணன் போட்டோம், வெயிட் பண்ணு. ஃப்ரேம்லேருந்து வெளியே போயிட்டு வர பார்த்துக்கோ. இப்போ போகலாம். ஒரு செகண்ட் தான் ஜாதாவே, நம்மளுக்கு டைம் வேஸ்ட் போகிறதில்ல. பொறுமையாக எவ்வளோ பொறுமையாக பழத்தில் ஓடியோ நம்ம சஸ்பென்ஸ் லைஃப் வரும். டமான் விட்டால் அந்த சவுண்டு கிடைச்சிப்பேன். ஏன்னா இது வந்து மிடில் ரேண்ட் வண்டி, டாப் வண்டி இல்லை, எக்ஸ்யூவி இல்லை. எக்ஸ்யூவி இருந்தால் நம்ம எவ்வளோ பழத்தில் ஓட்டும் ஒன்றுமே ஆகாது. இது கொஞ்சம் நம்ம தலுக்காக தான் வச்சுக்கணும். திருப்பி லெஃப்ட் ரைட் பார்த்துக்கோ. ஃப்ரீயாக இருந்தால் மிரர் செக் பண்ணிக்கோ. ஸ்ட்ரெயிட் போகலாம். இந்த இனோவா போது பற்றி அது கீழே பிரிட்ஜு கீழே நேராக போகலாம். அண்ணன் பிரேம்லேருந்து வெளியே போயிடறாரு இல்லைன்னு பார்க்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போது மேலேருந்து லைன் வருது. இந்த லைனும் மேட்ச் ஆகும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிரர் செக் பண்ணிவிட்டு ரைட்டில் போய்க்கும். நம்ம இண்டிகேட்டர் போடுறோமோ இல்லையோ, பட் நம்ம சேஃப்டிக்கு மிரர் கண்டிப்பாக நீ பார்க்கணும். ஒரு வாட்டி சுக்காபேட் போகலாமா சார்? போகலாம். இப்போ நம்ம மேலே போய்ட்டு இது கம்பல்சரி லெஃப்ட்டு தான் டர்ன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வெஹிக்கிள் லெஃப்ட் சைடில் வச்சுக்கலாம். அகைன் செக் பண்ணிக்கும். அவர் க்ளோஸாக வந்தால் நீ தான் டிக்ரீஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா ரைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஃப்ரேம் கிட்ட அளவு அவரோட சீட்டு தெரியலையோ, சீட்டு தெரியல, நம்பர் பிளேட் தெரியலன்னா நீ இம்மிடியட்டாக உன்னோட ஸ்பீடை கம்மி பண்ணிக்கணும். இந்த டேர்னிங்கில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான், மறுபடியும் அவன் ட்ரை பண்ணுவான், அதையும் பார்க்கணும். ஸ்லோ டவுன் பண்ணிக்கும். இந்த சிக்னல் லெஃப்ட் எடுக்க போகிறோம். லெஃப்ட் இண்டிகேட் போட்டுக்கும். பிஃபோராகவே லெஃப்ட் சைடு வந்துடு. லெஃப்ட் ஸ்ட்ரெயிட், லெஃப்ட் ஸ்ட்ரெயிட். ரைட்டில் ஒருத்தர் நடந்து வந்தார்ல, அவர் என்ன கலர் சட்டை போட்டிருந்தார், பேண்ட்டு போட்டிருந்தார் பார்த்தியா? ப்ளூ கலர். ஓகே, கரெக்ட். அண்ணனை பார்த்துக்க. லெஃப்ட்டு டச் ஆயிடுச்சு பாரு. கை டச் ஆயிடுச்சு. அதுக்கு டிஸ்டன்ஸ் வேணுமே. அதுக்கு தான் டச் ஆகுதா பாரு அப்படின்னு. ஏன்னா லெஃப்ட் கொஞ்சம் வீக். ஏன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம ஒரு சின்ன சின்ன தெருவில் தான் போக போகிறோம். நேரு ஸ்ட்ரீட்டில் தான் போக போகிறோம். இன்னொரு சைடு கொஞ்சம் போயிட்டு யூ டர்ன் எடுத்து வரலாமா சார்? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு இன்னொரு கிளாஸ் இருக்குது. ஓகே, ஓகேவா? கரெக்டாக அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி தான். டைம் இல்லைன்னா, நேற்று நம்மளுக்கு டைம் இருந்துச்சு, அது எனக்கு அதனால் நான் எதுவுமே சொல்ல. லேட்டான கூட பரவாயில்ல. ஏன்னா நான் கரெக்டாக அந்த கிளாஸஸ் வச்சுட்டு வந்தேன்னா அந்த டைம் போனது. இந்த கிளாஸுக்கும் அந்த கிளாஸுக்கும் ஒரு ½ அன் ஹவர் டிஃப்ரெண்ட் வச்சுருக்கேன். ஓகே.
இந்த கரெக்டாக இது 3:30 முடிச்சா தான் அவர் லெஃப்ட் செக் பண்ணிக்கோ. அகைன் லெஃப்ட் தான் வீக்காக இருக்குன்னா அப்போ லெஃப்ட் 60% 50% லெஃப்ட் சைடு சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரெயிட்டு 40 தான் பார்க்கணும், ரைட்டு 10 பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல நீ நிறைய லெஃப்ட்டு மிஸ் பண்ணிட்டேன். இந்த பர்டிகுலர் வீடியோ நான் அவனுக்கு அனுப்புகிறேன், நீ எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கேன்னு பாரு. ஓகே. இப்போ பிஃபோராகவே அவனோட சேஃப் இடுப்பு தெரியுதோ இல்லை கால் தெரியுதோ அப்போயே நீ ரைட் வந்துடணும். அப்படி வரல அப்படின்னா கண்டிப்பாக இடிக்கும். இவ்வளோ நேரம் என் ஸ்லோ பண்ணிக்கோ, அவன் போட்டோம் வெளியே மறுபடியும் பேர் சடன் பிரேக் போட்ட பேர். இப்போ அங்கேருந்து அவன் வரும்போதுவே நீ ஸ்லோ பண்ணிக்கோ, அவனை விட்டுறணும். இப்போ பின்னாடி அவன் நிறுத்திட்டான் ஓகே, இல்லைன்னா ஏன்னா அது அன்எக்ஸ்பெக்டடாக வரல, அங்கேருந்து பொறுமையாக வரான். அப்போ நீ தான் ஸ்லோவாகிடணும். ஓகேப்பா? நம்ம தான் முதல்ல அட்ஜஸ்ட்மெண்ட். உனக்கு டெஸ்ட் வைக்கிறான் அவன், பேஷன்ஸ். நீ பொறுமையாக வரியா, நிறுத்துறியா இல்லையான்னு உனக்கு டெஸ்ட்டு பண்ணுறான். அப்போ நீ அங்கேருந்தே உன்னோட பிரேக்கை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒருத்தன் வரான்னு தெரிஞ்சாலும் நீ ரேஸ்லேருந்து காலை தரணும். அவன் போகிற வரைக்கும் நீ பிரேக்கில் ரெடியாகிடணும். மறுபடியும் அந்த அம்புக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் கிட்ட வந்து பிரேக் அடிக்கிறப்ப முன்னாடி இருந்து ரேஸை ஸ்லோ பண்ணிவிடு. எவ்வளோக்கு எவ்வளோ ரேஸ் கொடுக்காமல் இருக்கியோ மைலேஜ் வரும். நீ கிட்ட இங்கேருந்து ரேஸை க்ளோஸ் பண்ணு, அப்படியே ஸ்லோவாக போ. அந்த அம்புக்கு கிளச்சை பிடிச்சி நல்லா ஸ்லோவாக ஏற்றி இறங்கு. அவ்வளோதான். உன் பின்னாடி கூட அழகாக பொறுமையாக வர மாதிரி. நீ ஸ்லோவாக போனால் உன் பின்னாடி இருக்கவனும் ஸ்லோவாக தான் வருவான். நீ ஃபாஸ்ட்டாக போனால் அவனும் ஃபாஸ்ட்டாக தான் வருவான். ஓகேவா? நீ நிறுத்தினா அவனும் நிறுத்தி தான் வருவான். ஆனால் சடன் பிரேக் போட்டால் அவன் இடிச்சிடுவான். ஏன்னா அதுதான் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கரெக்டு. போகலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஹவுஸ் உள்ளே போகும்போது மோஸ்ட்லி செகண்ட் கியரில் போகலாம், அது ப்ராப்ளம் இல்லை. செகண்ட் கியரில் போகிற மாதிரினா 50% கிளச்சி ரிலீஸ் பண்ணி போகணும். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு கியரில் போனீங்கன்னா நீ ஃபுல் கிளச்சி விட்டு கூட போகலாம். சரி, ஓகே சார். ஓகே, செகண்ட் கியர் போறியோ ஃபஸ்ட்டு கியர் போறியோ, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீ கிளச் கண்ட்ரோலில் சேஞ்ச் பண்ணணும். ரெண்டுமே சொல்லியிருக்கேன். இது எப்படி யுவர் சாய்ஸ். இங்கே கீழே என்ன இருக்குது, ஸ்டோன் இருக்குது, அதை பார்த்துக்கணும். பத்தம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு போகணும். பிளானாச்சு ஸ்லோவாக. ஆமாம், ஸ்லோ. அப்படி சென்டர் படிக்கும், அப்படியே கட் ஸ்ட்ரைட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு பொங்கலுக்கெல்லாம் மழையே வராது. ஆமாம், இது சடனாக வந்துருக்கு சார். ஆமாம், பொங்கல் சீசனில் மழை நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஓகே, பார்த்துக்கோ. டிஸ்டன்ஸ் சேம் மெயின்டைன் பண்ணு. இந்த பேரிகார்டு இருக்குது, எல்லாம் கேப்பில் வராம்பா, ரைட்டில் வராம்பா, அதையும் செக் பண்ணிக்கோ. இது இடிக்காத அளவுக்கு போனால் போதும், இருந்தாலும் லெஃப்ட் சைட் செக் பண்ணிக்கோ. ஏதாவது ஒரு லைன் ரைட்டு இல்லைன்னா லெஃப்ட். ரைடு வச்சுன்னா சேஃபு. பட் ஓரளவுக்கு ஸ்பீடு போகணும், ரொம்ப ஸ்லோ டவுனாக போகக்கூடாது. ஆமாம் சார், 45-40 போதும். போகலாம். சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே போயிட்டே இருக்கும். சில இடத்துல எல்லா இடத்துலையும் 45 தான் போகணும்னு சொல்ல முடியாது. திடீர்னு 100 கூட போகலாம். ஜாலியாக இருந்தால் நீ போ. ஏன்னா இது ஹைவே தான், அந்த கார்னர் வரைக்கும் இது ஹைவே தான். தாராளமாக யாருமே அந்த சைடு வந்து ரைட்லேருந்து யாரும் இதுக்குள்ளே லைனுக்குள்ளே வரமாட்டாங்க. ஏன்னா எவ்வளோ ஹைட்டாக தூக்கி கட்டியிருக்கான் பாரு. ஆமாம், கிராஸ் கூட பண்ண முடியாது. இன்கேஸ் யாரும் ஸ்லோ டவுன் பண்ண கிளச்சை பிடிச்சிட்டு அப்புறம் பிரேக் பிடி. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருவார். அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ நம்ம வண்டி சேஃப் என்னன்னா அது. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பவர் ஜாஸ்தி இருக்கு, அவங்க வச்சு தான் சட்டம். அதனால் நம்ம கொஞ்சம் பப்ளிக் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் இந்த இடத்துல. எப்பவுமே ஓவர்டேக் பண்ணணும்னா நம்ம லெஃப்ட்லேருந்து ஓவர்டேக் பண்ணணும் சார். ரைட் சைடில் தான் ஓவர்டேக் ரைட் பண்ணணும். சைடில் தான் ஓவர்டேக். ஆமாம், லெஃப்ட் சைடில் ஓவர்டேக். இப்போ அவன் பண்ணவன்ல, ஆமாம், அப்படி ஓவர்டேக்கே பண்ணக்கூடாது. இந்த சைடு வந்து தான் ஓவர்டேக் பண்ணணும். அப்போ தான் உனக்கு ஈஸியாக அந்த சைடு தெரியும், சைடில் எல்லாமே தெரியும். இப்போ நீ இப்படி ஓவர்டேக் பண்ணுறன்னா கூட ரைட் ஹேண்ட் சைடில் டிரைவர் இருப்பார், தெரிஞ்சிடும்.
ஓகே, இன்றைக்கி அந்த வண்டி வந்தது நீ எவ்ரி 10 செகண்ட் ஒரு வாட்டி அந்த மிரர் பார்த்தா மட்டும்தான் அது தெரியும். கரெக்ட். இல்லைன்னா அந்த வண்டி உனக்கு தெரியாது. இல்லைன்னா அவன் நல்லா ஹார்ன் அடிச்சுட்டு உன் வண்டி தெரிய வச்சுட்டு அப்புறமா தான் அவன் மூவ் பண்ணணும். பட் அந்தளவுக்கு அவனுங்களுக்கு டைமிங் இல்லை. எந்த கேப் கிடையாதோ அவன் உள்ளே பூந்து போயிடறான். காரணம் என்னன்னா அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம ஈவன் ஒரே ஸ்பீட்லேயே போகிறோம். ஒரு 55 கிட்ட தான் நம்ம போகிறோம், ஜாஸ்தியாக போல். திருப்பி அந்த ஜங்ஷன் பார்த்துக்கோ. இந்த லைன் அப்படியே கரெக்டாக அது சர்க்கிள் மேட்ச் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணிக்கோ. ரைட்லேருந்து வண்டி வரும், அந்த ரைட்டு முதல் பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு ரைட் கம்ப்ளீட் பண்ணிக்கோ. ஸ்பீடு ப்ளஸ் கியர் மேட்ச் ஆகுதா அதுன்னு பார்த்துக்கோ. வண்டி ஸ்டாப் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு கியர் கண்டிப்பாக வந்துடணும். போகலாம், லிட்டில் பிட்டில் வாக் பண்ணலாம். இங்கே தான் இருப்போம். செக் பண்ணு, மறுபடியும் கொஞ்சம் போ. இப்போ அவர் மறுபடியும் போ, மறுபடியும் செக் பண்ணிக்கோ, மறுபடியும் போ, மறுபடியும் செக் பண்ணிக்கோ. அவ்வளோதான். இப்போ மிடில் வந்துடணும். ஏன்னா திருப்பி நம்ம ஸ்ட்ரெயிட் போகிறோம். அப்போ சென்டரில் வந்துடணும். இங்கேருந்து செக் பண்ணிக்கோ. லெஃப்ட் சைடு பாரு. இப்போ லெஃப்ட் சைடில் மாறி அப்படியே ஸ்லோவாக லெஃப்ட்டு ஸ்ட்ரெயிட் பாரு. அகைன் லெஃப்ட்டு ஸ்ட்ரெயிட் பாரு. லெஃப்ட்டு ஸ்ட்ரெயிட் பார்த்துக்கோ. மறுபடியும் லெஃப்ட்டு ஸ்ட்ரெயிட் பாரு. அந்த வண்டி இண்டிகேட் போட்டுருக்கான். நம்ம ஸ்லோ டவுன் பண்ணிக்கோ. அவன் ரைட் வரானா எந்த சைடு வரான்னு செக் பண்ணிக்கோ. ரைட் போகிறான். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் போனோம். லெஃப்ட் இண்டிகேட் போட்டுக்கோ. ஸ்லோ லெஃப்ட் இண்டிகேட் போட்டுக்கோ. லெஃப்ட்டு ஸ்ட்ரெயிட் பார்த்துக்கோ. லெஃப்ட்டு ஸ்ட்ரெயிட் பார்த்துக்கோ. யாருன்னா போட்டப்போ மறுபடியும் ஸ்ட்ரெயிட் பாரு. வேறு கார்டு இருக்குது பாரு. அது இடிக்காத வந்துச்சா அவ்வளோதான். கண்டினியூ ஸ்ட்ரெயிட் போகலாம். எப்பவுமே அந்த ஜங்ஷனை கிராஸ் பண்ண ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா அவன் ஒவ்வொரு ஸ்பீடில் வரான். அந்த ஸ்பீடை கரெக்டாக நம்ம கால்குலேஷன் பண்ணணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் இப்போனா 3rd கிளாஸா 4th கிளாஸா? தேர்ட் கிளாஸு. அப்போ இன்னும் 2-3 கிளாஸில் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இப்போ நம்ம 3rd கிளாஸ்லேயே நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே இவ்வளோ தூரம் லாங் இந்த ஹைவே வந்துட்டு போகிறோம். இந்த ரெட் ஹில்ஸ் வரைக்கும் போயிட்டு போகிறோன்னா அங்கே எல்லா ட்ரக்கெல்லாம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறோம். இது வரைக்கும் எதுவும் ப்ராப்ளம் வரல. பட் இதுவுமே வரக்கூடாது. ஓகே, நல்லா ஓட்டிட்டுன்னு சொல்லிட்டு இங்கே அந்த வைபில் போயிடக்கூடாது. ஓகே, இன்னும் நிறைய கற்றுக்கணும். ஓகே, நம்ம கற்றுக்கணும்னு நினச்சி ஓட்டினோன்னா நல்லா கற்றுப்பேன். நம்ம நல்லா கற்றுட்டோம் போனா கேப்பில் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருக்கக்கூடாது. இல்லை சார், எப்பவுமே டிரைவிங் பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய பின்னாடி நம்ம கற்றுப்போம். டக்குன்னு ரிலீஸ் பண்ணிடுறேன். அதனால அது என்ன ஆகுதுன்னா அந்த ஜெர்க்கு வருது. ஓகே, ரன்னிங்கில் உனக்கு ஆஃப் ஆகாது, 100% ஆஃப் ஆகாது. ஆனால் அவனுக்கு அந்த ஜெர்க்கை காட்டிடும். அந்த வைப்ரேஷன் மாதிரி வந்துடல, டர்க்குன்னு அது வந்துடும். போகலாம், கண்டினியூ ஸ்ட்ரெயிட் போகலாம். இந்த லைனில் பாரு ஒரு லாரி போகுது. ஓகே, அந்த லாரி ஸ்லோ டவுன் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீ லெஃப்ட்டில் நல்லா லெஃப்ட் ஓவர்டேக் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் இருக்கும் போதே லெஃப்ட் சைடு வந்துடணும். அதுக்கு க்ளோஸாக போயிருமா பாரு, அப்படியே ரைட் வராம பாரு, அதையும் செக் பண்ணிக்கணும். நம்ம பிரேம்குள்ளே வரானா இல்லையான்னு பாரு. கிட்ட வந்தால் பிரேம்குள்ளே வரானா பாரு. தூரமாக இருந்தால் அந்த ஸ்டிக்கர், நம்ம 2 ஸ்டிக்கர் ரெஃபரன்ஸ் வச்சுருக்கோம், அதையும் பார்த்துக்கணும். அப்படி வர மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஒரு ஹார்ன் அடிச்சிடு. ஓகே, எப்போ நம்மளுக்கு ஃபீல் வருது அப்பயே அடிச்சிடு ஹார்னு. ஹார்ன்லாம் ஃப்ரீ தான், நம்மளுக்கு சார்ஜ் இல்லை. ஹார்னு 2 ஹார்ன் இருக்கும். 1 ஃபெயிலியர் ஆனால் கூட 1 ஒர்க் ஆகும். ஓகேவா? போகலாம், கண்டினியூ ஸ்டே. இப்போ மேலே போகிறோம். கீழே இறங்கும் போது என்ன ஸ்பீடோ அந்த கியரில் தான் இறங்கணும். கிளச்சு பிடிக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ டவுன் இறங்கும் போது நீ அப்படி இன்கேஸ் கிளச்சு பிடிச்சின்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக போயிடும். அப்போது உனக்கு வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? நீ நார்மலாக என்ன ஸ்பீடு போறியோ அதே ஸ்பீடு போடு, கிளச்சு பிடிக்காது, அவ்வளோதான். அப்போ தான் ரேஸ் தேவைப்பட்டால் கூட, இல்லைன்னா வேண்டாம். அப்போ தான் ஒரு அந்த கியர் பாக்ஸ் க்ரிப்பில் போகும். நீ கிளச்சு பிடிச்சி, நீ இப்போ கிளச்சு பிடிச்சி பாரு, இன்னும் ஸ்பீடாக போயிடும், ஸ்மூத்தாக போகும். பட் நீ திருப்பி கிளச்சு ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஜெர்க் வந்துடும். நீ அதே ஸ்பீடு, அவ்வளோதான். கியர் ப்ளஸ் அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாரி மேட்ச் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ மலையிலேருந்து நம்ம கீழே இறங்கினா கூட இப்படி தான் இறங்கணும். ஒரு எங்கேயோ போகிறோம் அப்படின்னா ஏலகிரியாக டவுன் இறங்கும் போது கூட இப்படி தான் இறங்கணும்.
நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நியூட்ரல் பண்ணிவிட்டு இறங்குவாங்க, பிரேக் பிடிப்பாங்க, இறங்குவாங்க, அப்படியே பிரேக் பிடிச்சி வருவாங்க. ஆமாம். அப்போது கிளச்சு வேலை செய்யாது. உனக்கு அதிகமாக என்ன வேலை செய்யணும்னா பிரேக் தான் வேலை செய்யும். அப்போது டவுன் இறங்க என்ன ஆகும்னா ஓவர் ஹீட் ஆகிடும், பிரேக் ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேவா? ஏன்னா இப்படி டவுன் இறங்கும் போது ஃபுல் லோடு வந்து ஃப்ரண்ட்டில் இறங்கிடும். அப்போ பிரேக் ஃபெயிலியர் ஆகிடும். ஓ அப்படி கூட ஆகும். ஓஹோ. கண்டிப்பாக ஒரு லிமிட்டு தான் பிரேக் தாங்கும். அது பிரேக் பிடிச்சிட்டு திருப்பி கொஞ்சம் கூல் ஆகிறதுக்கு டைம் வேணும்ல, ஸ்லோ டவுன் பண்ணிக்கோ. நம்ம க்ரீன் தான், செக் பண்ணிக்கோ, ஸ்பீடு மேட்ச் பண்ணி போய்க்கோ. அவ்வளோ இருந்தாலும் ஒரு வாட்டி சேஃப்டிக்கு பார்த்துக்கோ. ஏன்னா இப்போது புது வண்டின்றதுனால 100% பிரேக் பேட் இருக்கும். ஓகேவா? இப்போது லாங் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க அந்த பிரேக் பேடோட பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. 80 தேஞ்சிருக்கலாம். ஓகே, 20 இருந்திருக்கலாம். நீ அதிகமாக பிடிக்கன்னா ஆகும் 20 இம்மிடியட்டாக போய்டும். ஓகே. இப்போ 20 தேஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் உனக்கு அந்த ஸ்டீல் ராடு வந்துடும். அது வந்து கிராச்சஸ் ஆகும் டிஸ்கில். ஓகே. நீ டிஸ்க் வண்டி பைக்கில் ஆக்டிவாக ஓட்டும் போது கரன்னு ஒரு சவுண்ட் இருக்குங்களா வீலில், அது பேடு போயிடுச்சுன்னா தான் அந்த சவுண்டு வரும். ஓகே, அதில் நீ அடிச்சின்னா ஃபயர் ஆகிடும். ஏன்னா இரும்பு தேயுதில்ல போகலாம். இப்போ இந்த கட்டிங்லலாம் அன்எக்ஸ்பெக்டடாக வருவாங்க ரைட்டில், நீ செக் பண்ணி போய்ட்டு முன்னாடியே ஹார்ன் அடிச்சு. ஆமாம், ஹார்ன் அடிக்கணும். நீ தான் சேஃப்டியாக பார்த்துக்கணும். சில பேர் வர மாதிரி வருவாங்க, அந்த 2 வீலர் சைக்கிள் வருதா லெஃப்ட்டில் செக் பண்ணி வர மாதிரி வந்து நின்றுடுவான். நம்மளை கொஞ்சம் பேனிக் ஆகிக்கிட்டு நிறுத்துவான். அன்எக்ஸ்பெக்டாக வருவான், ஆனால் நின்றுடுவான். இல்லைனா இப்படி போவான், இங்கே வண்டியை வரத்தை பார்த்துட்டு இங்கே திருப்பி ரிட்டர்ன் வருவான். அதையும் நீ பார்க்கணும். இப்போ ஒருத்தன் ஹார்ன் அடிக்கிறானா, அவன் உனக்கு ஹார்ன் அடிக்கிறானா இல்லை பின்னாடி இருக்கும் அவ்வளோதான். அப்போ எங்கன்னா சான்ஸ் கிடச்சிச்சின்னா விட்டுடு, திருப்பி நீ இவனுக்கு ஹார்ன் அடி, ஸ்லோடாகவும் அவ்வளோதான் போய்டு. பார்த்துட்டு அவன் மூஞ்ச பார்க்கும்போது தெரியும். ஓகே, அவன் இப்படி ஓடுறானா ஓட மாட்டானான்னு. ஓகே, அவனெல்லாம் நீ அப்சர்வ் பண்ணணும், கரெக்டாக பார்க்கணும். ஜட்ஜ்மெண்ட். ரோடு சென்ஸ் வந்துச்சுனாலே போதும். ஃபஸ்ட்டு கற்றுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பொறுமை வந்துடுவார். ஃபோனு பேசிகிட்டு இருக்கான், நான் எப்படி கிராஸ் பண்ணுறான் பாரு. 3 ஹார்ன் அடிச்சா அப்போ கூட அவன் கண்டுக்க மாட்டான். ஓகே, அவன் வேலை என்ன, அவனோட ஃபோக்கஸ் எங்கே இருக்குது, இங்கே பின்னாடி இருக்க நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு போகணும். சாரி கூட நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆமாம் சார். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வண்டி சேஃப்டி வேணும்னா நம்ம தான் பார்த்து போகணும். சிக்னல் ஸ்ட்ரெயிட் தான் நம்ம போகிறோம். இந்த சிக்னல் ரோடு நல்லா அனலைஸ் பண்ணிக்கணும். சிக்னலோட டைமிங்கை பிஃபோராக எங்கே இருக்குது சிக்னல் பார்த்துக்கணும். நிறைய பேர் சிக்னலே பார்க்க மாட்டேறாங்க, அப்படியே போயிட்டே இருக்காங்க. நீயும் போகும்போது அப்படி தான் போனேன். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அந்த ரைட்லேருந்து ஒரு ஆக்டிவாக வருது, அதையும் செக் பண்ணிக்கோ.